வைகை அணையை தூர்வாரக் கோரி பாஜக சார்பில் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும், விவசாயம் மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் உயிர்நாடியாகவும் வைகை அணை விளங்கி வருகிறது. தற்போது நிலவும் கடுமையான கோடை வெயில் மற்றும் போதிய மழையின்மையால் அணை கட்டப்பட்ட 68 கால ஆண்டு வரலாற்றில் வைகை அணை முற்றிலும் வறண்டு காணப்படுகிறது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரும் கவலையில் உள்ளனர். இந்த சூழலை நல்ல வாய்ப்பாக கருதி வைகை அணையை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் வசந்த் பாலாஜி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டரிடம் கோரிக்கை மனு வழங்கினார். பல ஆண்டுகளாக அணையில் படிந்துள்ள வண்டல் மண், சேறு காரணமாக அணையின் உண்மையான நீர் கொள்ளளவு பெருமளவு குறைந்துவிட்டது. தற்போது அணை காய்ந்து இருப்பதால் தூர்வாரும் இயந்திரங்கள் பயன்படுத்தி இன்றி பணிகளை மேற்கொள்ள இதுவே சரியான நேரம். அணையில் தேங்கியுள்ள வண்டல் மண்ணை அகற்றி அணையின் நீர் கொள்ளளவை அதிகரிக்க உடனடியாக தொழில்நுட்ப ஆய்வு மேற்கொண்டு தூர்வாரும் பணிகளை தொடங்க வேண்டும் என இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் இருந்தது.